ஒர்க்கிங் போலாம் தேவ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க தேவ், ஷேர் கேபிட்டல் லைனா இங்க இருக்கிறத லைனா எழுதிக்கோங்க. கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ல இருக்கிறத லைனா எழுதிக்கோங்க தேவ். ஹோல்டிங் கம்பெனியோடது 1 lakh 40,000 10,000 20,000 லைனா எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஹெச் லிமிடெடோட சன்ரி அசட்ஸோட லைனா எழுதிக்கோங்க. 80,000 61,000 13,000 1000 எழுதுங்க. அந்த மாதிரி போட்டு ஒர்க்கிங் போட்டுட்டு கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட். அப்படியே கீழே லைபிலிட்டிஸ் எழுதிட்டீங்களா கண்ணா? ஹோல்டிங் போட்டுட்டு அந்த காலத்துல எழுதிட்டீங்கல்ல, ஒரு ரெண்டு ரெண்டு லைன் விட்டுட்டு அசட்ஸ் ஆரம்பிங்க தேவ். அசட்ஸ்ல அதே மாதிரி ஹோல்டிங் சப்ஸ்ட்ரேட் டோட்டல் போட்டு அது அப்படியே லைனா எழுதுங்க. சன்ரி அசட்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள். ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் இது வராது 15,000. ஏன்னா இவங்க அதை எடுத்துட்டாங்க இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம வந்து குட்வில் அசஸ்மெண்ட் அதுக்கெல்லாம் நம்ம பிரிச்சு பண்ணிட்டோம். ஹெச் லிமிடெட்ல வராது. குட். இப்போ சப்ஸ்ட்ரீ கம்பெனிக்கு வரலாம் தேவ். ஓகே, சோ சப்ஸ்ட்ரீ கம்பெனில இந்த 20,000 எடுத்துக்கூடாது, அதுதான் பிரிச்சு இப்ப பண்றோம் நம்ம. ஓகே, ஆனாலும் அந்த ஷேர் கேபிட்டல் இங்க 0 ஆயிடும். பிஎன்எல்னா நீங்க எவ்வளவு வந்து இது தேவ் 20,000க்கு வந்து 20,000 என்ன பண்றோம் சப்ஸ்டிரி லிமிடெடோடது கொடுத்துறோம்ல நம்ம. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஹோல்டிங் கம்பெனிக்கும் கொடுத்துடுறோம்ல, ஆனாலும் இங்க காமிக்க கூடாது நம்ம 0. அதெல்லாம் தானே நம்மளுக்கு வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் தான் கன்வெர்ட் ஆகி வேற ஃபார்ம்ல வருது இல்லையா? ம். அப்புறம் இப்ப பிஎன்எல் அக்கவுண்ட்ல ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு தேவ் சப்ஸ்டிரிக்கு? அதாவது சாரி, ஹோல்டிங்க்கு எவ்வளவு வருது ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ்? சப்ஸ்டிரி கம்பெனி பிஎன்எல் அக்கவுண்ட். சப்ஸ்டிரி கம்பெனியா? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்களா சப்ஸ்டிரி கம்பெனி சொல்றீங்களா? கரெக்டா சொல்லுங்க கண்ணா. ம். எவ்வளவு வருது? 9,000 கண்ணா. ஹோல்டிங் கேக்குறேன், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ல ஹோல்டிங். போட்டிருக்கீங்களா இல்லையா ஒர்க்கிங்களா? ம். யூ ஆர் ஆல் ரைட் தேவ் டுடே. கான்சென்ட்ரேஷன் எங்கோ ரொம்ப டைவர்ட் ஆற மாதிரி இருக்கேடா. இருக்கே தேவ், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இருக்கண்ணா. சப்சிடரி அதான் சப்சிடரி ஹோல்டிங்கோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறேன். சப்சிடரி ஹோல்டிங்கோட ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு? 9,000. சப்சிடரி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டோட ஷேர் தான் 3,000. கரெக்டா? ஆ, அதுல அது அந்த மாதிரி கேக்குறேன். ஓகே,
சோ அது வந்து 9000 அதே. ஆல்ரெடி ரூ. 1000 வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். கரெக்ட்டா? அது ஒரு -1000 நீங்க பண்ணணும். அப்ப இங்க 8000 வந்துரும். போடுங்க 9000 1000 போட்டு கமெண்ட் போடுங்க. ஓகேவா கண்ணா? புரியுதா? சோ அப்ப இது 40,000 8000 போச்சு 48,000 வந்தது. இப்ப ஜெனரல் ரிசர்வ் சப்சிடியோடது எதுவுமே கிடையாது இது. கரெக்ட்டா? ஃபுல்லா வந்து அ அத பிரிச்சுட்டோம். மைனாரிட்டிக்கு கொஞ்சம் குடுத்தாச்சு. அந்த மாரி பிரிச்சுட்டோம் நம்ப. சோ ஜெனரல் ரிசர்வ பொறுத்தவரைக்கும் ஹோல்டிங் 10,000 தான். ஒரே நிமிஷம் தேவ். சரி. இப்ப பாருங்க கண்ணா. ஜெனரல் ரிசர்வ் 0 தேவ். ஓகே. எதுவுமே கிடையாது. சொல்லுங்க. இது 6000. கேபிட்டல் ரிசர்வ்ன்னு கன்வெர்ட் ஆகுறது இல்ல தேவ். கேபிட்டல் ரிசர்வா கன்வெர்ட் ஆகுதுல்ல. ம். சோ இங்க வராது. சோ கேபிட்டல் ரிசர்வா வரும் இது. ஓகேவா? சோ அங்க கேபிட்டல் ரிசர்வ் போட்டுக்கோங்க. போட்டுருங்க. கேபிட்டல் ரிசர்வ்ன்னு போடுங்க. லைபிலிட்டில ஒரு கிரெடிட்டார்ஸ் அப்படியே வந்துரும் தேவ். சப்சிடியோடது 12,000. அப்புறம் வந்து பில்ஸ் பேயபிள் வந்து நெட் வந்து 2000. ஏன்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஆ, ஆ. ம். ஓகேவா? சோ டோட்டலா பார்த்தோம்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 ஆட் பண்ணும் லயபிலிட்டில. இப்ப ஆட் பண்ணி பாருங்க. 2,08,000 வருதா பாருங்க. நிதானமா பண்ணுங்க. வெரி குட். சூப்பர் தேவ். அப்படியே கீழ வாங்கக்கணும். அசெட்ஸ்ல சன்ட்ரி அசெட்ஸ் இருக்குல்ல தேவ் 80,000. இங்க 12,000 இருக்குது இல்ல தேவ். ஆனா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல வந்து அவன் சொல்றான்ல அண்டர் வேல்யூ 2,000. அப்போ அந்த 12,000 பிளஸ் 2,000 14,000 வந்துரும். So 80,000 plus 14,000 will give you 94,000. கரெக்ட்டா தேவ்? போடுங்க. சூப்பர். ஸ்டாக் அண்ட் ட்ரேட் பாருங்க கண்ணா. 61,000 அப்படியே வரும். 24,000 அப்படியே வரும். நீங்க இங்க 24,000 நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அதான் அதுதான். இங்க 24,000 மைனஸ் 1000 இங்கேயே காமிச்சிருங்க. நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும்ன்ட்டு லெஸ் லோடிங் 1000 போட்டிருக்கேன். நீங்க 24,000 மைனஸ் 1000 போட்டு இங்க 84,000 போட்டுறலாம். போடுங்க. போட்டு பக்கத்திலேயே போட்டுக்கோங்க. அன்ரியலைஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். சூப்பர். சோ அடுத்தது டெட்டாஸ் உண்மையில தேவ் 13,000 17,000 30,000. ம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் இங்க 0 ஆயிடும் தேவ். இங்க எதுவுமே கிடையாது. இங்க எதுவுமே இல்ல. சோ இப்ப இங்க டோட்டல் பண்ணி பாருங்க தேவ். 2,08,000 வருதா பாருங்களேன். போடக்கூடாது, போடக்கூடாது. அதாவது அது ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றேன் தேவ். இந்த பேலன்ஸ் ஷீட் அவங்க காமிக்கும்போது ஹெச் லிமிடெட் வேற, எஸ் லிமிடெட் வேறயா இருந்தாங்க. ஓகே. எப்போ ஹோல்டிங் சப்சிடி ரிலேஷன்ஷிப் வந்துட்டாங்களோ, தேர் ஆர் பார்ட் ஆஃப் ஃபேமிலி. ஆனால் நோ மோர் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா,
நான் வேற, அந்த கம்பெனி வேற. டாபூர் வேற. நான் டாபூரோட ஹோல்டிங்கே ஆயிட்டேன்னா, அப்ப நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுன்றது கரெக்ட்டான இது இருக்காது. அதனால அது வராது 15,000. ம். இது புரியுறதா கண்ணா? இதுவரைக்கும்? ம். ஏன் டல்லா இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? நீங்க நார்மலா இல்லையே! ஐயோ! அப்படி ஆகக்கூடாதே கண்ணா. எதா பாருங்க கண்ணா. லாங் ரன்ல ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம். அப்படியா? நான் சொல்றதெல்லாம் இருக்கா பாருங்க. 94,000 சன்ட்ரி அசெட்ஸ். ஸ்டாக் அண்ட் ட்ரேட் 85,000. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் 84,000 ரெண்டுத்தையும் நெட் பண்ணு. டெட்டாஸ் 30,000 எனக்கு 2,08,000 பில்ஸ் வராது தேவ். ஏன்னா சப்சிடியோடது கம்ப்ளீட்லி 0. ஹோல்டிங்கோடதும் 0. ஏன்னா அவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றாங்கல்ல. டிஸ்கவுண்ட் பண்ணி. இட் இஸ் லைக் திஸ் தேவ். 1000 மைனஸ் 1000. அங்க 1000 டிடக்ட் பண்றீங்களா தேவ்? இங்கேயும் 1000 டிடக்ட் பண்ணும். அதான் இங்க குடுத்துருக்காங்களே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட். 2 இடத்துல கண்ணா, 2 இடத்துல. இருங்க எனக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓவரால் சம்மரி. இங்க பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க தேவ். மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் அமௌண்டிங் HN லிமிடெட் இஸ் 1000. சோ இங்கேயும் 1000 டிடக்ட் பண்றாங்க பில்ஸ் ரிசீவபிள்ல. அந்த பக்கமும் பில்ஸ் பேயபிள்ல 1000 டிடக்ட் பண்றாங்க. ஸ்டாக் என்ட்ரி. இல்ல இல்ல. சி பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அது ரெஸ்பெக்டிவ் அசெட் லயபிலிட்டி. ஸ்டாக் மட்டும் அன்ரியலைஸ்ட் ஸ்டாக் 2 இடத்துல. ஒண்ணு இந்த பக்கம் P&L லெஸ் பண்ணி காமிக்கிறோம். இது இந்த பக்கம் ஸ்டாக் பண்ணி காமிக்கிறோம். அப்படி நீங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா 4 இடத்துலன்னு சொல்லலாம். ஒரு 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 அட்ஜஸ்ட்மென்ட்க்கும் 2 2 இம்பாக்ட் ஆகுது. ஒண்ணு லயபிலிட்டி சைடு, ஒண்ணு அசெட் சைடு. ஒண்ணு லயபிலிட்டி சைடு, ஒண்ணு அசெட் சைடு. ம், ம். ஒரு நிமிஷம் ஓகேவா கண்ணா? 2,08,000 வந்துடுச்சா? சூப்பர். தேவ் இப்ப இது வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டோட வொர்க்கிங். இப்போ ஃபார்மேட் உங்களுக்கு மார்க் குடுக்கணும். ஹோல்டிங் சப்சிடி கம்பெனியோட ஃபார்மட்னா இதான் கண்ணா. இது நீங்க ஈஸியா போட்டுறலாம். பர்ட்டிகுலர்ஸ், சீரியல் நம்பர், அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஹெட்ல இவங்க 2 பேர் வருவாங்க. ஈக்விட்டி, P&L, ஜெனரல் ரிசர்வ் இவங்க 4 பேரும் வருவாங்க. இங்க பாருங்க கண்ணா. 1 லாக் ஷேர் கேபிட்டல்ல இவங்க இந்த நெட் ஃபுல்லா இந்த 50 சாரி இது 3 சேர்த்தா 64,000 வருதுல்ல தேவ். அதான் இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா தேவ்? அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 10,000. ப்ளூ கலர் 3 போட்டிருக்கேனே. அத 3மே சேர்த்தீங்கன்னா 64,000. அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000. கரண்ட் லைபிலிட்டி வந்து கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேபிளும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மேட் முடிச்சிடலாம். லைபிலிட்டி. அசெட் சைட் பாருங்க கண்ணா. நான் கரண்ட் அசெட்ஸ், சன்ட்ரி அசெட்ஸ்ன்றது நான் கரண்ட் அசெட், ஃபிக்ஸ்ட் அசெட் போட்டுக்கலாம். 94,000 94,000. கரண்ட் அசெட் 2 இருக்கு. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் 2 நெட் பண்ணீங்கன்னா ப்ளூ நெட் பண்ணீங்கன்னா 84,000. டெட் கரண்ட் அசெட், ஸ்டாக் அண்ட் ட்ரேட் டெட்டாஸ் கரண்ட் அசெட். டெட்டார் வந்து 30,000. அவ்வளவுதான் தேவ். ஸோ ஆன்சர் டோட்டல் அசெட் 2,08,000. ஓகேவா தேவ்? இது நீங்க ஒர்க் பண்ணுங்க கண்ணா. இது ஹோம்வொர்க்கா போட்டுருங்க.
போட்டுட்டு நீங்க மொத்தமா போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதுல ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ண முடியுமா? ஏதாவது ஃபைன் டியூன் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? சரி தேவ். ஓகே கண்ணா. இது மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க தேவ். இந்த இந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சம் ஃபுல் ஃப்ளோவா முடிச்சிட்டோம்னு அர்த்தம். சாரோட ஃபார்மேட்டோட போட்டு முடிச்சிட்டோம். 2 சம்ல மட்டும் போனஸ் ஷேர்ஸோட இம்பாக்ட்டும், ரைட் ஷேரோட இம்பாக்ட்டும் வரும். அத தவிர இதுதான் இது மாரி தான் சுத்தி சுத்தி வருது தேவ். ஆ இத தவிர பெருசா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இது இல்ல. ஒரு 2 சம் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் கடைசியில. ஸோ ஒரு நாளைக்கு உட்காந்தோம்னா நம்ம இது முடிச்சிடலாம். ஏதாவது லீவ் வருதா தேவ் இந்த வாரம் உங்களுக்கு? எனி சான்ஸ்? இல்லல்ல. லீவ் வரல. சாட்டர்டே, சண்டே தானா? சரி ஓகே. ஒருவேள நாளைக்கு உங்களுக்கு ஓகேன்னா, நீங்க காலேஜ்லேருந்து ஒரு 4:30க்கு அப்படி கனெக்ட் பண்ணா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? நாளைக்கு? நீங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணலாம். ஹோல்டிங் அண்ட் சப்ஸ்டிரேட் கம்பெனி. அதுக்காக தான். இந்த சம்ம இன்னொரு ஒரு வாட்டி போட்டு பாருங்க தேவ். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ ஆன் யுவர் ஓன் ஒரு ஃப்ளோ கிடைக்கிறதுக்கு. அப்ப ஈஸி ஆயிடும். ஓகேவா தேவ்? ஓகே தேவ். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. டேக் கேர், டேக் கேர். யூல்